ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திரைத்துறை சமயத்திலேயே திரு ஆரம்பி அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் கசப்புணர்ச்சி இருந்தது என்பது பின்னாளில் நான் அறிந்து கொண்ட செய்தி. ஆகவே அந்த கசப்புணர்ச்சி பகை அதிமுகவில் அவர் பயணிக்க தொடங்கிய பிறகும் தொடர்ந்தது. அவர் பொதுக்கூட்டம் பேசப்போன ஊர்களில் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன கூட்டம் வருமோ அதே கூட்டம். எப்போது அவருக்கு ரியல் சோதனை வந்தது என்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய உடல்நலக் குறைவு. இத்தோடு செல்வி ஜெயலலிதாவின் கதையை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நள்ளிரவு நேரம், குளிர்காலம், தமிழ்நாடு இல்லத்திலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா நிர்பந்திக்கப்பட்டார். மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பவர் செல்வி ஜெயலலிதாவை மிக மிக தரக்குறைவாக ஜானகி அணியைச் சேர்ந்த பிரமுகர்கள், முக்கியமானவர்கள் பேசினார்கள். விஸ்வரூபம் படம் வந்தபோது இந்த நாட்டை விட்டே போயிடலாம்லாம் நினைக்கிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரசிக்கிறது. விஜய் கூடயும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு சார். அம்மா குடிநீர்னு 10 ரூபாய்க்கு வந்தது, நல்ல தரமான குடிநீர். அது இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய எஃபர்ட். அவர் பெரிய அளவில் அந்த எஃபர்ட் எடுத்து செய்தார். இதை செய்கிறீங்களா, அதை செய்கிறீங்களா, ஒவ்வொருத்தர் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டோ அதெல்லாம் சொல்லிவிட்டு தொலைத்து விடுவேன். மாநகராட்சி மன்றத்தையே கலைத்து விடுவேன். நீங்கள் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அடுத்த முறை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கேட்டேன்னா. ஜாக்கிரதை. ரஜினிகாந்த் அவர்களே மேடையில் சொல்லியிருப்பாங்க. இல்லை, ஆமாம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் சொன்னால் கட்டுப்படாதவங்களே கிடையாது. அப்படி கட்டுப்படாதவர் யாராக இருக்காருன்னா அது சோ தான். திரு சோ அவர்கள் முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டு இப்படி அதுக்கு ரியாக்ட் செய்யலாமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகுவதற்கு முதல் நாள் சோ அவர்களுடைய மகள் திருமணம். அவர் ஆட்சியில் இல்லை, கலைஞர் ஆட்சியில் இருந்தார். திருமதி சசிகலா அவர்கள் இடையிலே வெளியேற்றப்பட நேர்ந்தபோது திரு சோ அவர்களுடைய ஆலோசனை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் நெருக்கடியான சில உதவிகள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். ஆனால் அந்த வெளியேற்றத்திற்கும் திரு சோ அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏபிபி நாளின் தமிழ் வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கக்கூடிய தருணத்தில் அவர் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளரும் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு சில பத்திரிகையாளர்களில் ஒருவரான திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். மிகப்பெரிய ஒரு ஆளுமை, பெரிய ஒரு மக்கள் தலைவர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாதை அப்படின்றது அவ்வளோ எளிதானதா இல்லைல்ல. சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, பல முட்கள் நிறைந்த பாதையை கடந்து தானே அந்த உயரத்தை அவங்க அடைந்தாங்க. நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரிதான். குறிப்பாக அரசியலில் நான் நன்றாக அவருடைய தொடக்க காலம் முதல் கூர்ந்து கவனித்து வருகிறேன். 1900 எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெய அணி, ஜா அணி என்று 2 கூறுகளாக அந்த கட்சி பிளவுபட்ட நேரத்தில் அந்த சமயத்திலிருந்து அவர் என்னை கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டார். நான் அவருடைய சுற்றுப்பயணங்களில் அதிமுகவில் இணைந்த தருணத்திலிருந்து உன்னிப்பாக ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறேன். 1982 என்று நினைக்கிறேன் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேருவது என்று முடிவெடுத்து, அதை சேருவதற்கு முன் என்னுடைய ஞானாசிரியர் துக்ளக் நிறுவி ஆசிரியர் சோ அவர்களுடன் கலந்து பேசியதாக பின்னாளில் திரு சோ அவர்களே என்னிடம் கூறியிருக்கிறார். அதிமுகவில் இணையலாம் என்று இருக்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் என்னை அழைக்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று திரு சோ அவர்களிடம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலந்து பேசியதாக திரு சோ அவர்கள் என்னிடம் தெரிவித்தார். அந்த இயக்கத்தில் இணைந்தவுடன் திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கட்சிக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பாப்புலாரிட்டி பயன்படும், அறிவு கூர்மை பயன்படும் என்று கருதிதான் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வையில் மட்டுமல்ல. பின்னாளில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்த
எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்த மதிப்புக்குரிய திருநாவுக்கரசர் அவர்கள் கூறிய தகவல். ஆகவே அந்த நேரத்தில் யார் யாரையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து, முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா இணைந்த பிறகு அவரை பேசுவதற்கு உங்கள் ஊரில் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னாரோ அத்தனை பேரிடமும் அம்மா வருகிறார், ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த வகையிலே அவர் இணைந்த பிறகு கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதே அவருடைய பாதுகாப்போடு, அவருடைய அரவணைப்போடு, அவருடைய ஆசையோடு அரசியலில் ஈடுபடுத்தப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு என்பது அந்த கட்சியில் உள்ள சிலரால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. குறிப்பாக திரு ஆரம்பி அவர்கள், திரு எஸ்டிஎஸ் போன்ற சில முன்னணி தலைவர்கள், பின்னாளில் திரு எஸ்டிஎஸ் செல்வி ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஆரம்பத்தில் அவரால் ஜீரணிக்க வந்தவங்க அப்படின்ற இல்லை, வந்தார், திடீர்னு வந்தார், கட்சியில் நம்பர் 2 மாறி கிட்டத்தட்ட போகிறாரு அப்படின்றத இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இன்னொன்று, திரைத்துறை சமயத்திலேயே திரு ஆரம்பி அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் கசப்புணர்ச்சி இருந்தது என்பது பின்னாளில் நான் அறிந்து கொண்ட செய்தி. ஆகவே அந்த கசப்புணர்ச்சி, பகை என்பது அதிமுகவில் அவர் பயணிக்க தொடங்கிய பிறகும் தொடர்ந்தது. ஆனாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவு இருந்த காரணத்தால் இவர்களால் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஓரங்கட்டவோ ஒடுக்கவோ முடியவில்லை. இரண்டாவது, கட்சியிலும் அவர் சேர்ந்த பிறகு பெரும் கூட்டம் திரண்டது. இன்றைக்கு கூட்டத்திற்கு காசு கொடுத்து அரசியல் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கோ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கோ, ஏன் அந்த காலகட்டத்தில் கலைஞருக்கு கூட கூட்டத்தை காசு கொடுத்தெல்லாம் கூட்ட வேண்டியதில்லை. அப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் பொதுக்கூட்டம் பேசப்போன ஊர்களிலெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன கூட்டம் வருமோ அதே கூட்டம். நான் அதையெல்லாம் கவர் செய்திருக்கிறேன். அப்போது நான் கட்சி பத்திரிகைகளில், அதிமுக ஆதரவு பத்திரிகைகளில் பணியாற்றி வந்தவர். அந்த வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சார பயணம், இவற்றையெல்லாம் நான் கவனிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தேன். எப்போது அவருக்கு ரியல் சோதனை வந்ததென்றால், இவர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள் புழுக்கம் இருந்தது. பல பேருக்கு இருந்தது, ராகவானந்தத்திற்கு இருந்தது, பாவுஷாவுக்கு இருந்தது, பல பேருக்கு இருந்தது. எப்போது அது வெளிப்பட்டது என்றால், எம்ஜிஆர் அவர்களுடைய உடல்நலக் குறைவு. எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவிற்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு இத்தோடு செல்வி ஜெயலலிதாவின் கதையை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அரசியல் ரீதியாக அவரை ஒடுக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று பல முயற்சிகள், பல வேலைகள் நடைபெற்றன. அவரை பிரச்சாரத்திற்கு அழைக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் அதிமுகவை சேர்ந்த பலர் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த குரலை கட்சிக்குள் அழுத்தமாக எதிரொலித்தவர்களில் திரு திருநாவுக்கரசு முக்கியமானவர். எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த நேரத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காரணத்தால் டெல்லியிலே தமிழ்நாடு இல்லத்திலே தங்கியிருந்தார். அன்றைக்கு இங்கே அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர் திரு ஆரம்பி. நான் அவரை மறைந்தவரை விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் வரலாற்றில் நடந்த சம்பவங்களை மறைக்கக்கூடாது என்பதற்காக பதிவு செய்கிறேன். ஒரு நள்ளிரவு நேரம், குளிர்காலம், அடர்த்தியான குளிர் இருக்கக்கூடிய ஒரு நள்ளிரவு நேரத்தில் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா நிர்பந்திக்கப்பட்டார், மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பவர். அதற்கு பிறகு சாலையிலே அவர் தன்னுடைய பெட்டியோடு வந்து கடந்து சென்று டாக்ஸி பிடித்து ஹோட்டலிலே போய், அந்த ஊரிலே, தெரியாத ஊரிலே போய் அவர் தங்கினார். இப்படி அவர் ஒரு சோதனையை எதிர்கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் மறைவின் போது நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த இராணுவ வாகனத்தில் இருக்கக்கூடாது, அவரை பிடித்து கீழே இறக்குங்கள் என்று சில பேர் கட்டளையிட்டார்கள். அதை ஒருவர் செயல்படுத்தினார். அதன் பிறகு அவருக்கு அச்சுறுத்தல்கள், அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று மிரட்டல்கள். ஆனால் அதிமுகவினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஜெயலலிதாவை பெரிய அளவில் ஆதரித்தார்கள். அதுதான் அவருடைய சக்சஸ். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அண்ணாவோடு பழகியவர்கள் அல்லது எம்ஜிஆரோடு பழகியவர்கள் எதிர்க்கலாம். கீழ்மட்ட கட்சி அவர் பின்னால் நின்றது. அதன் அடையாளம் தான் ஜே அணி பெற்ற வெற்றி. ஆனால் அந்த ஜே அணி 27 தொகுதிகளில் பெற்ற வெற்றி, அந்த வெற்றி ஒரு புறம் இருக்கட்டும்,
அதற்கு முன்பாக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்ற அந்த கட்சி பிளவுபட்டிருந்த சமயத்தில் செல்வி ஜெயலலிதாவை மிக மிக தரக்குறைவாக ஜானகி அணியைச் சேர்ந்த பிரமுகர்கள் முக்கியமானவர்கள் பேசினார்கள். அந்த அவச்சொற்களை, அவமான சொற்களை, ஏச்சுக்களை செல்வி ஜெயலலிதா தாங்கி கொண்டார். தாங்கி கொண்டு நான் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்காக நான் இதையெல்லாம் நினைவு கூறுகிறேன். தாங்கி கொண்டு அவருடைய பெருந்தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜானி ஜே அணி என்று கட்சி பிளவுபட்டது. அதன் காரணமாக 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகு கட்சி ஒன்றுபட்டால்தான் மீண்டும் வலிமை பெறும் என்பதை ஜானகி அம்மையார் உணர்ந்து அவர் இணைப்புக்கு சம்மதித்தார். இணைப்புக்கு மாதவன், முத்துசாமி போன்றவர்கள் ஜானகி அணி தரப்பிலும், திருநாவுக்கரசு போன்றவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தரப்பிலும் முயற்சி எடுத்து அந்த இணைப்பு நடைபெற்றது. இப்போது நான் சொல்லுகிறேன், இணைப்பு நடந்த பிறகு ஜானகி அணியில் இருந்து தன்னை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்துகிற வகையில் மட்டராகமாக பேசி தனிநபர் அவதூறு, ஆபாசம் இப்படி பேசினார்களோ அதையெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாம் ஒதுக்காமல் அவர்களுக்கும் பொறுப்புகள் அளித்தார். ஆமாம், உரிய பொறுப்புகள் அளித்தார். அது பெரிய விஷயம் இல்லையா? அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் கைவிட்டிருந்தால் அவர்கள் வேறு கட்சிக்குத்தான் போயிருக்க வேண்டும். அந்த கட்சியில் கோலோச்சி இருக்க முடியாது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர் ஜானியில் இருந்து நம்மை கேவலமாக பேசியவராயிற்றே என்று நினைக்கவில்லை. நான் பெயர்களை எல்லாம் பட்டியலிட முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் மந்திரி ஆக்கினார், சபாநாயகர் ஆக்கினார். பெண் உட்பட ஒரு பெண், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அதிமுகவிலே தான் இருக்கிறார். ஜெயலலிதாவை எப்படி பேசினார் என்று. ஆகவே எல்லோரையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரவணைத்தார். திரு பரிதி இளம்வழுதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். திடீரென்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடிவெடுக்கிறார். எப்போது என்றால் திமுகவிலே துணை பொதுச் செயலாளராக இருக்கும்போது. அப்படி முடிவெடுக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களிடம் அவர் கருத்து கேட்கிறார். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறார். அதில் 1-2 பேர் சொல்லுகிறார்கள், உங்களை தனிப்பட்ட முறையிலெல்லாம் தாக்கி பேசியவர், அதையெல்லாம் விடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரு பரிதி இளம்வழுதியவர்கள் அதிமுகவில் இணைய விரும்புகிறார் என்கிற செய்தியை அவரிடத்தில் தெரிவித்தவன் நான் தான், செல்வி ஜெயலலிதா அவர்களிடம். பிறகு எனக்கு திரு பூங்குன்றன் வாயிலாக, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் வாயிலாக அவர் ஒரு நாள் கொடநாடு புறப்பட்டு செல்கிறார் என்று காலை வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே நாளன்று தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய இணையமைச்சராக இருந்த திரு பொன்னுசாமி அவர்களும் அதிமுகவில் இணைந்தார். 2 பேரும் போனார்கள். நான் உடன் சென்றிருந்தேன். நான் திரு பூங்குன்றன் அறையில் அமர்ந்து கொண்டேன். நான் வந்தது செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரியாது. இணைப்பு முடிந்து அவர் புறப்பட்டு காரில் ஏறும்போது என்னை பார்த்து விட்டார். என்னை அழைத்தார், அருகில் அழைத்து, கொடநாடு போய்விட்டு வந்து உங்களோடு பேசுகிறேன் என்று சொன்னார். என்ன விஷயம் என்றால், இந்த இணைப்புக்கு 2-3 அமைச்சர்கள் எதிர்ப்பு அல்ல, அந்த பாயிண்ட்டை சொன்னார்கள் அல்லவா. பரிதி இளம்வழுதி உங்களை கடுமையாக திட்டிய ஒரு மான் சொன்னார்கள் அல்லவா. அந்த கருத்தை என்னிடம் தெரிவித்து இப்படி சொன்னார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு சொன்னேன், கடந்த காலத்தில் என்னை விமர்சித்தவர்கள் அல்லது தகாத வார்த்தைகளால் பேசியவர்கள் என்று ஒரு பட்டியலை எடுத்தால் நான் இந்த கட்சியிலே பல பேருக்கு பதவியே கொடுத்திருக்க முடியாது. அந்த ஸ்டேஜை எல்லாம் நான் கடந்து ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் என்று அவர்களுக்கு சொன்னேன் என்று என்னிடத்திலே அதை ஷேர் செய்து கொண்டார். அந்த அளவு ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்றது அவங்ககிட்ட அது இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன், ஏச்சுக்களை சந்தித்து தான் அந்த நிலையை அடைந்தார். அவர் கட்சியை நடத்திய விதம், எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய விதத்திலிருந்து இவருடைய விதம் மாறுபட்டது. அது எப்போ அந்த ஒரு பார்ட்டிக்குள்ளே ஒரு டிசிப்ளினை கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த போதே கொண்டு வந்து விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் கூட கோபப்படுவாரே தவிர அவருக்கு கராராக ஒரு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கராராக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அதே நேரத்தில் அன்பும் காட்டுவார், அரவணைக்கவும் செய்வார், நன்றாக பணியாற்றினால் உற்சாகப்படுத்தவும் செய்வார். ஆகவே 2 பக்கமும் உண்டு அவரிடம். அவருடைய கொள்கை விருப்ப செயலாளர் ஆன பிறகு தான் பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு டிசிப்ளின் வந்தது. தொண்டர்கள் கொடுக்கப்படுகிற மனுக்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும். நிர்வாகம், அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்டது என்றால் அதற்கு பதில் பெறப்பட்டு தலைமை கழகத்திற்கு யார் மனு கொடுத்தார்களோ அவர்களுக்கு அந்த பதில் அனுப்பப்படும். இந்த சிஸ்டம் இன்னர் பார்ட்டியில் ஒரு டிசிப்ளின், ஒரு கிரிவியன்ஸ் செல்லே இல்லாமல்
கிரிவியன் செல்லு மாதிரி ஒரு ஆளை போட்டு அதை அவர் அந்த நடவடிக்கையை அவர் எடுத்தார். இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அதை கொண்டு வந்தார். ஒன்று, அவர்கிட்ட கருத்து சொல்ல முடியாது, பயப்படணும். அவர் கருத்து சொன்னால் விரும்புகிறாரா இல்லையான்னு தெரியாது. இது ஒன்று. காலில் விழுறது, இதெல்லாம் ஒரு விமர்சனம் உண்டு. ஆனால் எல்லாமே தவறான விமர்சனம். வயதில் மூத்தவர்களோ இளையவர்களோ யாராக இருந்தாலும் பொதுவாக காலில் விழறதே விரும்ப மாட்டார். வேணான்னு தான் அவர் பல தடவை சொல்லுவதை பக்கத்தில் இருந்து நான் பார்த்தவன். ஏன், நானே ஒரு முறை கார்ல அவர்கள் போறப்ப கூட வந்து ரோட்டை தொட்டு கும்பிடுறது ஒரு தடவை எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்? நான் விரும்பவில்லை என்று உங்களிடம் ஒரு தடவை சொல்லலாம். ஆனால் இதையே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? ஆகவே அவர் விரும்பியவர் அல்ல. அதேபோல் அந்த கருத்து கூறுவது வந்து அவர்கிட்ட வந்து எல்லாரும் முகஸ்துதியைத்தான் விரும்புவார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதுவே தவறு. அவர் வந்து மனதில் பட்ட கருத்தை மறைக்காமல் தயக்கமின்றி அவரிடம் எடுத்து கூறுபவர்களை கண்டால் அவருக்கு பிடிக்கும். முகஸ்துதி செய்பவர்களை ஒரு முறை அனுமதிப்பார், அடுத்த முறை அனுமதிக்க மாட்டார். அவர்களை இதே வேலையாக இருந்தால் தெரிந்து கொள்வார். அம்மாதிரி 1-2 பேரை அவர் கடிந்து கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். நான் என்னை பொறுத்தவரை சொல்லுவதானால் நான் தயக்கமின்றி பல பிரச்சனைகளை பற்றி அவரிடம் பேசியிருக்கிறேன். ஆட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இந்த இடத்துல தான் என்னன்னா சார், முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து ஜேர்னலிஸ்ட் கூட வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லினஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவர்கிட்ட வந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், உட்கார வச்சு பேசுவார், எப்படிப்பட்ட கேள்வினாலும் அதுக்கு சாதுரியமாக பதில் சொல்லுவார். ஆனால் மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து நினைக்கிறப்ப தான் ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்கக்கிட்ட அணுக முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தபோது அவரும் தலைமை கழகம் வரும்போதெல்லாம் ப்ரெஸ் மீட் பார்த்து கொண்டு தான் இருந்தார். அதே சமயத்தில் இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு விஷயத்தை உணர மறுக்கிறார்கள். மீடியா ஆல்சோ நாட் ஃபேர் டுவர்ட்ஸ் மேடம் ஜெயலலிதா. நீங்கள் ஃபேராக நடந்து கொண்டீர்களா அவரிடம் நான் கேட்கிறேன். கலைஞரிடம் இழைவார்கள், கலைஞரை பற்றிய குறைகளை பெருசுபடுத்த மாட்டார்கள். செல்வி ஜெயலலிதாவை பற்றிய குறைகளை அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பெரிதுபடுத்துவார்கள். ஏனென்றால் உங்களோடு நெருக்கமாக பேச மாட்டேன் என்கிற காரணம்தான். ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில பத்திரிகையாளர்களோடு அல்லது பத்திரிகை ஆசிரியர்களோடு அவருக்கு நட்பு இருந்தது. அது கருத்து வேறுபாடும் அவர்களோடு உருவாகி இருக்கிறது, நட்பும் இருந்திருக்கிறது. அவரோடு மிக நெருக்கமாக பயணிக்கிற அல்லது பழகுகிற அல்லது உரையாடுகிற வாய்ப்பு என்பது எனக்கு சோ அவர்கள் மூலமாகத்தான் அதிகமாக கிடைத்தது. என்றால் திரு சோ அவர்களுடைய ட்ரஸ்டட் எய்டு, ஒரு உடனிருப்பவன், சகா, ஒரு நம்பிக்கைக்குரிய ஊழியர் என்ற முறையில் அவர் என் மீது அன்பு காட்டத் தொடங்கினார். அதன் பிறகு நான் பல விஷயங்கள் பேசியிருக்கிறேன், கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். பொது விநியோக முறையிலே 1-2 பிரச்சனை இருந்ததை சொல்லியிருக்கிறேன். சிற்றுந்துகள் இன்னும் இன்டீரியர் ஏரியாவுக்கெல்லாம் போனால் எவ்வளவு பயன்படும் என்று சொல்லி அதை அதிகப்படுத்த சொல்லி உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறார். இன்றைக்கு சென்னையில் புறநகர் சபர்பன் ஏரியாஸ் இருக்கிறல்லவா, மடிப்பாக்கம், அந்த உள்ளகரம், புழுதிவாக்கம், இந்த மாதிரி பகுதிகளுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சமாக இருந்த பஸ் அதிகமாக போக வேண்டும், அதே மாதிரி வெளியூர்களிலும் போக வேண்டும் என்ற முடிவு அவர் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதிலே நானும் ஒரு பங்கு ஆற்றியிருக்கிறேன். அதே போல் சென்னை மாநகரத்திற்கு மட்டும் அம்மா உணவகம் திறக்கப்பட்டு அதிலே பல பகுதிகளில் இயங்கி வந்த நேரத்தில் தலைமைச் செயலகத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா புறப்படும் போது பெரும்பாலான சமயங்களில் நான் அங்கே நின்று கொண்டிருப்பேன். அப்போது என்னிடம் காரை நிறுத்தி ஏதாவது பிரச்சனை பற்றி கேட்பார். நிறைய விஷயங்கள் இருந்தால் ஒரு 2-3 விஷயம் உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்பேன். அப்படியானால் அடுத்த நாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் தலைமைச் செயலகத்திலே அவருடைய அறையில் என்னை வர சொல்லி பார்ப்பார், அல்லது ஓரிரு தருணங்களில் வீட்டிற்கும் வரவழைத்து பார்த்திருக்கிறார். அவ்வளோ ஆக்சசபிளாக தான் இருந்தாங்க எனக்கு. நான் வந்து பர்சனல் லெவலில் அம்மா உணவகம் தொடங்கப்பட்டு ஒரு 15 நாட்கள் கழித்து தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் புறப்படும் போது அவருடைய கார் என்னை பார்த்தவுடன் நின்றது. அவர் நிறுத்தி கண்ணாடியை இறக்கிவிட்டு என்னை கேட்டார். ஃபஸ்ட்டு கேள்வி அவர் என்னை கேட்டது, அவர் அதை கேட்பார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா உணவகத்திற்கு எங்கேயாவது போனீர்களா, என்ன ஃபீட்பேக் என்று என்னிடம் கேட்டார். நான் உண்மையை சொல்லுகிறேன், அவரிடமும் உண்மையைத்தான் சொன்னேன். அம்மா அவர்கள் ஒருவேளை இந்த கேள்வியை கேட்கக்கூடும், நாம் இந்த ஃபீட்பேக்கை தர வேண்டும் என்று நான் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய 5-6 அம்மா உணவகங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சென்று பார்வையிட்டு அங்கே வருகிறவர்களோடு உரையாடி நான் தயாராக இருந்தேன்.
உடனே நான் அவர்களிடம் பிரீஃப் செய்தேன். நான் எப்போதுமே காரிலிருந்து என்னிடம் பேசினால் மிக வேகமாக சொல்ல வேண்டும் என்று கடகடவென்று பேசுவேன். அதை கூட அவர் ரசித்து சிரிப்பார். நான் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணேன். நான் சொன்னேன், நான் சில இடங்களில் போனோமா, நான் இப்போ உங்களுக்கு மிக பொறுமையாக சொல்கிறேன். அவங்கள்ட்ட ஃபாஸ்ட்டாக சொன்னேன். இதையே உங்கள்கிட்ட சொல்கிறதையே. அடித்தட்டு மக்கள், அருகில் வசிக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், அந்த அம்மா உணவகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அருகில் வசிக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். வட மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து பணியாற்றக்கூடிய கட்டிட வேலையோ வேறு வேலையோ கூர்கா வேலையோ ஏதோ செய்கிற தொழிலாளர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். வெளியூரிலிருந்து இங்கே வந்து தங்கி மேன்ஷனில் தங்கி வேலைக்கு போகிற இளைஞர்களுக்கு இது பயன்படுகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சேமிப்பு கிட்டும். இப்போது இருக்கக்கூடிய தரத்தை நாம் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டும். அது அப்படி இருக்குமா என்ற சந்தேகம் 1-2 பேரிடம் இருக்கிறது. இந்த திட்டம் உங்களுக்கு பெயர் பெற்று தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்க போகிறது என்று நான் கருதுகிறேன். ஆகவே இது பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அது யோசனையில் இருக்கிறது என்றார். அந்த மாதிரி ஒரு சஜஷன் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஃபைனான்ஸும் பார்க்கணும் என்று சொன்னார். அப்புறம் வேறு அப்படின்னாரு. வேறு இன்னும் 1-2 அப்போ ஆரம்பத்தில் வெறும் இட்லி, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் சப்பாத்தி, பொங்கல் இருந்ததான்னு ஞாபகம் இல்லை. இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பின்னால். அப்போது இதில் இன்னும் 1-2 ஐட்டம்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. எல்லாம் நல்லா தான் இருக்கும், மலிவான விலையில் கொடுக்குறோம்ல, பொங்கல் போண்டா பஜ்ஜி எல்லாம் தான் கேட்பாங்க அப்படின்னு சிரித்து கொண்டே சொல்லி, நிதி இடம் தர வேண்டும். சரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி ஏற்று புறப்பட்டார். ஸோ இது மாதிரி பேசியிருக்கிறேன். 2வது பிடித்த விஷயம் அல்லது அவர் விரும்பாத விஷயம் என்று எதுவுமே நான் ஃபில்டர் செய்ததில்லை. விஸ்வரூபம் படம் ஒரு சர்ச்சை எழுந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். விஸ்வரூபம் படம் வந்தபோது எதிர்ப்பு எழுந்து திரையிட முடியாத நிலை இருந்தது. அப்போது ஆட்சி மீது ஒரு விமர்சனம் வந்தது. செல்வி ஜெயலலிதா ஏதோ அதை நிறுத்தி விடுவதை விட்டு கொண்டிருக்கிறார் என்பதை போல. இதை நான் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஸோ அதை ஒரு நாள் இதே மாதிரி கார் நிறுத்தினோடனே என்ன விஷயம்னு கேட்டவுடனே நான் சொன்னேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த இன்சிடெண்ட்டில் தான் நான் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே பேசினேன். நேரடியாக விஷயத்துக்கு வராமல் அவரே கேட்கிற வகையில் அவரே என்னை பார்த்து கேட்டாங்க, சரி விஷயம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. ஆரம்பித்தது என்ன பண்ணேன்னா, அம்மா அந்த ஒரு சினிமாம்மா, அந்த சினிமாவுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைம்மா, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அதாம்மா அந்த படம் வெளியே வராததுக்கு நம்ம ஏதோ காரணம் மாதிரி அப்படின்னு, கவர்மெண்ட் ஏதோ காரணம் மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன படம்னு நானும் கடைசி வரைக்கும் சொல்லலை, அவங்களும் கேட்கல, கண்ணாடி ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன், நான் இந்த மாதிரி கருத்து கூறியதற்கு முதல் நாள் அன்றைய டிஜிபி திரு ராமானுஜம் அவர்களும் அன்றைக்கு அவருடைய அமைச்சரவையில் இருந்த திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் இதே பிரச்சனை பற்றி, இதில் அரசை தேவையில்லாமல் பொறுப்பாக்குகிறார்கள் என்பது பற்றி அவரிடம் பேசியிருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா இதற்காக ஒவ்வொரு தியேட்டருக்கும் 10 போலீஸ் போட முடியுமா, இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையா என்று எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். அடுத்த நாள் அன்றைக்கு அந்த படத்திலே இஸ்லாமியர்களை புண்படுத்துகிற வகையில் காட்சி இருக்கிறது என்று இஸ்லாமிய அமைப்புகள், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அதே போல் இன்னொரு அமைப்பு, இவர்களெல்லாம் எதிர்த்தார்கள் படத்தை திரையிடக்கூடாது என்று. அதுதான் பிரச்சனைக்கே காரணம். ஸோ அது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக வந்துவிடக்கூடாது என்பதுதான் பிரச்சனையாக இருந்தது. கட்டு பண்ணால் படம் ரிலீஸ் பண்ணலாம்னு. கடைசியில் கட்டை ஒத்துக்கிட்டு தான் கமல்ஹாசன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அப்போ அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அதீதமான வார்த்தைகள், இந்த நாட்டை விட்டே போயிடலாம்லாம் நினைக்கிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரசிக்கவில்லை. என்ன அப்படி இங்கே ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாமலா போய்விட்டது, மத பிரச்சனை, மத உணர்வு, ஆகவே அதை கவனமாக கையாள வேண்டும் என்று நினைத்தார். ஸோ நான் இதை சொன்னவுடன் அவர் சிந்தித்திருக்கிறார். டிஜிபி சொல்லுகிறார், திரு நத்தம் விஸ்வநாதன் சொல்லுகிறார், அதே கருத்தை துக்ளக் ரமேஷ் சொல்லுகிறார் என்கிற போது இதில் ஏதோ ஒரு தவறான ஒப்பீனியன் பரவிக்கொண்டிருக்கிறது என்று உணர்ந்து, நான் பேசியதற்கு அடுத்த நாள் காலை தலைமைச் செயலகத்தில் திடீரென்று அறிவிக்கப்படாத பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ந்தது. அறிவிக்கப்படாத பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால், நீங்கள் நாளைக்கு சிஎம் ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்கன்னு எந்த இன்டிமேஷனும் கிடையாது. சிஎம் செக்ரட்டேரியட்டுக்கு வந்த உடனே இன்ஃபர்மேஷன் டைரக்டருக்கும் பிஆர்ஓவுக்கும் ப்ரெஸ்ஸை வர சொல்லுங்கன்ட்டாங்க.
அப்போ கீழே ப்ரெஸ் ரூமில் யார் யாரெல்லாம் ரெடியாக இருப்பாங்களோ அவங்க தான் ப்ரெஸ்ஸு. மேடம் சிஎம் அப்படின்றதுனால டிவி லைவ் எடுக்கிறாங்க. நான் மாடியில் துக்ளக் அலுவலக மாடியில் திரு சோ அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தேன். முதல் நாள் நான் செல்வி ஜெயலலிதாவிடம் பேசியதையும் அவர் அந்த கருத்தை முழுமையாக ரசிக்கவில்லை என்பது போல எனக்கு தெரிகிறது என்றும் நான் சொல்லி அவருக்கு அது தெரியும். டிவி அவர் எப்போதும் தொடர்ச்சியாக ஒரு சேனல் பார்க்க மாட்டார். கொஞ்ச நேரம் காமெடி பார்ப்பார், கொஞ்ச நேரம் நியூஸ் பார்ப்பார் திரு சோ. அப்படி டிவியை மாற்றினார். வேறு ஏதோ நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தவர் மாற்றி செய்தி சேனலுக்கு மாற்றியவுடன் செல்வி ஜெயலலிதாவினுடைய ப்ரெஸ் மீட் லைவாக வந்தது. உடனே என்னை கேட்டார், என்ன சார் நீங்கள் நேற்று தான் சொன்னீங்க இன்றைக்கி விஸ்வரூபத்தை பற்றி ப்ரெஸ் மீட் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னாரு. எனக்கு தெரியல சார், திடீர்னு வச்சுட்டாங்க போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோட்டைக்கு போய்விட்டேன். இந்த ப்ரெஸ் மீட் முடிந்து பிறகு ரூமில் அவங்க அஃபீஷியல்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். நான் வழக்கமாக நிற்கும் இடத்தில் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி போய் நின்றிருந்தேன். கரெக்டாக என்னை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்திவிட்டார். இப்போது சரியாக இருந்ததா சொன்னது அப்படின்னாரு. சரியாக இருந்தது. அவங்க அன்றைக்கி என்ன ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை திரையரங்குகள் இருக்கின்றன, கமலஹாசன் போன்ற பெரிய நட்சத்திரம் நடிக்கிற படங்கள் எத்தனை திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகின்றன, ஒவ்வொரு திரையரங்குக்கும் இத்தனை போலீஸார்னு பந்தோபஸ்து போட்டால் போட முடியுமா? இந்த கேள்விகளையெல்லாம் மக்கள் முன் வைத்தார். இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆட்சேபகரமான காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். அதன் பிறகு அந்த காட்சி நீக்கப்பட்டது, பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையிலே நான் நடிகர் சரத்குமாரை தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னேன். அப்போது அவர் சிங்கப்பூரில் இருந்தார். அவர் தான் நடிகர் சங்க தலைவர். அவரும் திரு சிவகுமார் அவர்களும் முயற்சி எடுத்தது. அந்த பிரச்சனை அதன் காரணமாகவும் தீர்ந்தது. இது அப்படியே ஒரு பக்கம் வையுங்கள். எல்லாம் இந்த ப்ரெஸ் மீட் விளக்கம் சரியாக இருந்ததா என்று கேட்கிறார். சரியாக இருந்தது என்று சொல்லுகிறேன். டக்கென்று வண்டி கண்ணாடி ஏற்றுவதற்கு முன், எங்கே நீங்கள் இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் காணோம் என்று கேட்டார். நான் சொன்னேன், செய்தித்துறை ஐ எம் நாட் இன்ஃபார்ம்டு என்று சொன்னேன். இஸ் இட் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டார். போயஸ் கார்டன் சென்ற பிறகு அவரது உதவியாளர் செயலாளர் தனிச் செயலாளர் செக்ரட்டரி 4 ராமலிங்கம் அவர்களை அழைத்து, இனி தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிற செய்தியாளர் கூட்டங்களுக்கு முன்கூட்டியே துக்ளக் பத்திரிகைக்கு குறிப்பாக திரு ரமேஷுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே போனார். இது திரு ராமலிங்கம் அவர்கள், செய்தித்துறை இயக்குனர் அவர்களெல்லாம் என்னிடம் தெரிவித்த தகவல். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், எல்லோருக்கும் அந்த ஆக்சஸ் இருந்ததா என்று கேட்டால், மீடியா ஆல்சோ அன்ஃபேர், மீடியா ஆல்சோ பிளான்டட் நெகட்டிவ் ஸ்டோரிஸ், லாட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டோரிஸ். செல்வி ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு இஷ்யூ சார். இல்லை, அந்த பிரச்சனை பின்னாளில் ஏதோ ஒரு பட சம்பந்தமாக டைட்டில் சம்பந்தமாக எழுந்தது என்று கூறுவார்கள். உறுதிப்படுத்த தலைவா த லீடரா ஏதோ என்று வந்தது என்று கூறுவார்கள். ஆனால் அதனுடைய அந்த பிரச்சனையினுடைய உண்மையை சொல்வதானால் அதனுடைய உள்ளே என்ன விஷயம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் திரு S.A. சந்திரசேகர் அவர்களும் சரி, திரு விஜய் அவர்களும் சரி, செல்வி ஜெயலலிதாவை சந்தித்தார்கள் என்பதை நானும் செய்தித்தாள்களில் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஆகவே அதை குறித்து எனக்கு முழுமையாக தெரியாத நிலையில் அதை நான் கூறுவது சரியாக இருக்காது. ஒரு சமயத்தில் சமையல் எண்ணெயும் துவரம்பருப்பு தான் சாம்பாருக்கு பெருமளவுக்கு பயன்படுத்துவது. வெளிச்சந்தையில் ஏக விலை ஏறிவிட்டது. ஆனால் ரேஷன் கடையில் கிடைக்கவில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. இந்த பிரச்சனையை நான் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் அடுத்த நாள், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் சொல்லிவிட்டு வருகிறேன், அவருடைய செயலாளராக இருந்த திரு ராமமோகன் ராவ் IAS பின்னாளில் தலைமைச் செயலாளராக வந்தவர், அவர்தான் உணவுத்துறையை கவனித்தவர். செக்ரட்டரிஸுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க என்னென்ன போர்ட்ஃபோலியோன்னு. திரு ராமமோகன் ராவ் அவர்களை அன்று மாலைக்குள்ளே சில மாநில அரசுகளோடு பேசி பொருளை அங்கிருந்து தோரம்பருப்பையும் இது ஆயிலாம் இங்கே வாங்கி, அங்கே வாங்குவதை விட குறைவான விலைக்கு மானியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த நாள் காலை தினத்தந்தியில் செய்தியாக வெளிவந்தது. இதற்காக நான் அவரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறேன். அதே போல் சென்னையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கவுன்சிலர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகிறார்கள், அல்லது கட்டிடங்கள் கட்டுகிற இடம் அங்கே போய் வசூல் கேட்கிறார்கள், ஓட்டலில் கேட்கிறார்கள். இந்த மாதிரியான சில புகார்கள் ஆங்காங்கே வரத் தொடங்கின. ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று கேட்கிற போது எனக்கு இது ஒரு மாதிரியாக இருந்தது. இது ஆளுங்கட்சியினர் சம்பந்தப்பட்ட புகார், கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவரிடம் சொன்னால்
கடுமையான நடவடிக்கையாக கூட இருக்கும். நாம் கொஞ்சம் விவரங்களை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆதாரம் இல்லாமல் போய் சொல்லக்கூடாது, யாரோ 2 பேர் சொன்னார்கள் என்று. அதனால் நான் என்னால் முடிந்தவரை ஒரு 4-5 நாட்கள் எடுத்துக்கொண்டு கிராஸ் செக் செய்து யார் யார் பற்றிய புகார்கள் எல்லாம் நிச்சயம் சர்வ நிச்சயம் உண்மை என்று தெரிந்ததோ ஒரு 8-10 பேர் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வட்டங்கள் பற்றி புகாரை நான் கொடுத்தேன். புகாரை கொடுக்கவில்லை. முதலில் நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கார் ஏறும்போது நான் சொன்னேன், ஆட்சிக்கு போது இந்த அம்மா உணவகம் குடிநீர் இதெல்லாம் நல்ல பேர். அம்மா குடிநீர்னு 10 ரூபாய்க்கு வந்தது, நல்ல தரமான குடிநீர். அது இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய எஃபர்ட். அவர் பெரிய அளவில் அந்த எஃபர்ட் எடுத்து செய்தார். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீரைத்தான் முதலில் கேட்பார்கள். அந்த அளவுக்கு அது ஒரு பாப்புலர் இதுவாக இருந்தது. சரி, நான் அதை சொன்ன அம்மா அவர்களிடம் இந்த மாதிரி கார்ப்பரேஷன் கவுன்சிலர்கள் பற்றி கொஞ்சம் நல்ல செய்தியாக இல்லை, அது ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேராக இருக்கிறது என்று நான் தயங்கி தான் சொன்னேன். அப்படியா என்று கேட்டுவிட்டு புறப்பட்டு விட்டார். அடுத்த நாள் சட்டசபைக்கு வந்தவுடன் அவையில் நுழைவதற்கு முன், சட்டசபைக்குள் நுழைவதற்கு முன் செய்தியாளர் மாடத்தில் இருந்த என்னை செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரி அம்மா உங்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னார். நான் அவசரமாக இறங்கி ஓடி வந்தேன். நேற்று கவுன்சிலர்கள் சொன்னீர்கள் அல்லவா, அது அபவுட் ஒன்லி இன் சென்னை ஆர் இன் அதர் கார்பரேஷன்ஸ் ஆல்சோ என்று கேட்டார். வாட் ஐ ஹர்ட் ஒன்லி அபவுட் சென்னை கவுன்சிலர்ஸ் மான்னு. எஸ் ஓகே அப்படின்ட்டு போயிட்டார், ஹவுஸுக்குள்ளே போய்விட்டார். அன்றைய சபை கூட்டமெல்லாம் முடிந்து பிற்பகல் 3 மணி அளவில் எனக்கு தொலைபேசியிலே திரு பூங்குன்றன் அழைத்தார், அம்மா அவர்களுடைய உதவியாளர். இன்றைக்கு அம்மாவிடம் நீங்கள் ஒரு பிரச்சனையை சொன்னீர்களாம். அவரிடம் என்ன பிரச்சனைன்னு சொல்லலை, அம்மாவும் சொல்லலை, நானும் சொல்லலை. ஒரு பிரச்சனையை கூறினீர்களாம், அது பற்றிய விவரங்களை ஒரு கவரில் ஒட்டி கொடுத்து விட என்னிடம் கொடுத்து விட அம்மா சொன்னார்கள் என்று சொன்னார். நான் அன்று மாலையே அதை செய்து விட்டேன், கொண்டு போய் திரு பூங்குன்றன் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டேன். ஒரு 10 தினங்கள் ஆயிற்று, எந்த அறிகுறியும் காணோம். ஒரு 2 வாரம் கழித்து திடீரென்று ஒரு நாள் சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்திலே மாநகராட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தை செல்வி ஜெயலலிதா கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்திற்கு வருகிற வழியிலேயே 1-2 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றியும் இந்த மாதிரியான புகார்கள் முறைத்து கொண்டே போனார். அவர்களுக்கு உதறல் எடுத்து விட்டது. தியாகராயர் கூட்டத்திலே நான் கொடுத்தது 10 பேரோ 8 பேரோ 30 பேர் பெயரை குறிப்பிட்டு எழுந்து நிற்க சொல்லி ஒவ்வொருவர் பற்றியும் என்ன கம்ப்ளைண்ட், நான் கூறியவர்கள் உட்பட என்ன கம்ப்ளைண்ட் என்று கூறி, இதை செய்கிறீங்களா அதை செய்கிறீங்களா, ஒவ்வொருத்தர் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டோ அதெல்லாம் சொல்லிவிட்டு தொலைத்து விடுவேன், மாநகராட்சி மன்றத்தையே கலைத்து விடுவேன். நீங்கள் கம்பி எண்ண வேண்டியிருக்கும், அடுத்த முறை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கேட்டேன்னா ஜாக்கிரதை என்று எச்சரித்தார். அதன் பிறகு ஒரு 6-8 மாதம் 10 மாதம் இந்த குற்றங்கள் இல்லாமல் இருந்தன. மீண்டும் தலை தூக்கின, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் மீது உடனடியாக நடவடிக்கை, ஆக்ஷன்ஸ் எதுவுமே ஆக்ஷன், இமீடியட் ஆக்ஷன். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் குறிப்பாக ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஒரு பெண் செய்தியாளர் கூட்ட நெரிசலிலே அவர் ஒரு பாதுகாப்பின்மை சூழல் உருவானது என்று சொன்னவுடன் அம்மா அவர்களுடைய கவனத்துக்கு 2 பேர் அதை கொண்டு சென்றார்கள். அவர்களிலே ஒருவன் நான். அடுத்த முறையிலிருந்து ஒரு பாதுகாப்பு ஜோன், ஒரு பேரிகேடெல்லாம் போட்டு அங்கே நிற்கலாம் செய்தியாளர்கள், குறிப்பாக பெண் செய்தியாளர் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். பெண் பத்திரிகையாளர்களிடம் மிக கனிவாக உரையாடுவார், அவர்களிடமெல்லாம் மிக சகஜமாக பேசுவார். அதே போல் பத்திரிகையாளர்கள் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை, அதாவது அவர்கள் நோய்வாய்ப்பட்டது சம்பந்தமாகவோ அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை சம்பந்தமாகவோ அவர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பிரச்சனைகள் மீது மிக விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவர்கள்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த அரசியல் பிரவேசத்தையே ஜெயலலிதா அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. அவங்க 2 பேருக்குமான அந்த நட்பு, அந்த ரேப்போ அப்படின்றது எப்படி சார்? செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு சோ அவர்களை ஒரு மூத்த சகோதரராக, நட்பு அரசியல் ரெண்டா சொல்லுங்க. 2மே மூத்த சகோதரராக மதித்தார். நட்பை தாண்டி 2 பேருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. அடிக்கடி இல்லாவிட்டாலும் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் தீவிரமாக வந்திருக்கின்றன. சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை வரை வந்திருக்கிறது.
2 பேருக்கு ஒரு தடவை ரஜினிகாந்த் அவர்களே மேடையில் சொல்லியிருப்பாங்க. இல்லை ஆமாம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நம்ம சிஎம் சொன்னால் கட்டுப்படாதவங்களே கிடையாது. அப்படி கட்டுப்படாதவர் யாராக இருக்காருன்னா அது சோ தான். திரு சோ அவர்கள் முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டு இப்படி அதுக்கு ரியாக்ட் செய்தார். அது நட்பு உரிமை காரணமாக திரு ரஜினி அவர்கள் சொன்னது எங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜெயா டிவி சார்பாக எடுத்த பாராட்டு விழாவிலே தான் இந்த கருத்தை திரு ரஜினி அவர்கள் சொன்னார்கள். அந்த விழாவிலேயே சிஎம் சொல்லி ஒரு விஷயம் நடந்தது, ஜோசா அது கேட்காதது. சிஎம் அவர்கள் இருந்து விட்டு முழுசாக அந்த கச்சேரியை கேட்டுவிட்டு தான் போக வேண்டும் என்று சொன்னார் சோ அவர்களிடம். ஃபோனிலேயும் சொன்னார், விழாவுக்கு கட்டாயம் வர வேண்டும். வந்தார், இருந்து கேட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர் ஒரு 6-8 பாட்டு முடிஞ்ச உடனே வந்துட்டார். என்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். நானாவது இருந்துட்டு வரேன். இருங்க சார், வாங்க சார், பார்த்துக்கலாம், நீங்கள் தான் டெய்லி அந்த மாட்ட பேசுகிறீங்களே, இன்றைக்கி ஒரு நாள் பேசலைன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். என்னையும் முதல்ல புறப்பட்டார், சொல்லிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னாரு. என்கிட்ட கிட்ட போனார், நான் கிளம்புறேன் அம்மோ அப்படின்னார். அம்மோ என்று பேர் சொல்லி தான் அழைப்பார். இருங்க போகலாம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உடனே உட்காந்தார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பணும் சார், இப்போ கிளம்புனா ஏதாவது நினச்சிப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 பாட்டு கழித்து வாங்க போகலான்ட்டார். அவர் அம்மு என்று அழைப்பதை அன்றைக்கு நான் பொதுவாக சொல்கிறேன். நான் அவர் கார் வரை வந்து செல்வி ஜெயலலிதா வழி அனுப்புகிற பர்சனாலிட்டிஸில் இவர் ஒரு முக்கியமானவர். அப்படி சொல்லும்போது நான் பார்த்துருக்கிறேன். அதில் ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உண்டு. திரு சோ அவர்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, வேறு எங்கேயும் சரி, அங்கே எந்தாவது கிளம்பினார்னா யார் இருக்காங்களோ போகிறேன் சார்னு தான் சொல்லுவார். அவர் கிளம்புறன்றதை சொல்ல மாட்டார், போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டார், போகிறோமோ அப்படின்வார். அப்படி சொல்லுவார். அவர் வாசல் வரை வந்து வழி அனுப்புவார். திரு சோ அவர்கள் வண்டியை ஓட்டி கொண்டு போனால் நான் முன் சீட்டில் இருப்பேன். டிரைவர் இருந்தால் சோ அவர்கள் முன் சீட்டில் இருப்பார், நான் பின் சீட்டில் இருப்பேன். அப்போது நானும் பக்கத்தில் நிற்பேன், அவரே ஓட்டுவதாக இருந்தார். போகிறோமோ அப்படின்னு அப்போ சொல்லும்போது ஒரு முறை அவர் சொன்னார், ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், போகிறேன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள், போயிட்டு வரேன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் இதையே தான் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. ஸோ இது வந்து அரசியல் ரீதியான யோசனைகளும் உண்டு. பழைய நாடகம் சம்பந்தமான புகைப்படங்களை செல்வி ஜெயலலிதா அவர்கள் சோவிடம் கேட்டு வாங்கி கொண்டார். இஃப் ஐ கெட் இட் என்று நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை. அந்த நாடகத்தின் பிறகு பல நாடகங்களின் தலைப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். ஒய் நாட் இஃப் ஐ கெட் இட், இஸ் காட் டெட் என்று சோ அவர்கள் நாடகங்களில் சில நாடகங்கள் ஆங்கில தலைப்பு. அதில் ஏதோ ஒரு நாடகத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறுமியாக சோ அவர்களுடைய கண்ணை பார்த்து அவர் சிரித்து விட்டார், பயப்பட வேண்டிய காட்சியில். அப்போ வந்து கண்ணை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது என்று சொன்னார். ஸோ அவருடைய மதர் சந்தியா அம்மையார், சித்தி வித்யாவதி அவர்கள் இருவருமே மிக நல்ல பழக்கம், நெருக்கம் என்று திரு சோ அவர்கள் கூறியிருக்கிறார். ஒய்ஜிபி நாடக குழுவிலே இருந்தபோது அந்த ஃபோட்டோவிட ஏதாவது பழைய ஃபோட்டோ இருக்கிறதா என்று சோ அவர்களிடம் கேட்டு வாங்கி கொண்டு போனார். அது தவிர நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், 2001 அதிமுக தமாக கூட்டணி உருவாவதற்கும் 2011 அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கூட்டணி உருவாவதற்கும் முக்கிய பங்கு வகித்தவர் திரு சோ. ஸோ அது ஒரு இது. 1996 செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 91 ஆட்சியில் 93க்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை திரு சோ தொடங்கிவிட்டார். 96 திமுக தமாக கூட்டணி ஏற்படுவதற்கு திரு சோ காரணமாக இருந்தார். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு போட்டதை திரு சோ அவர்கள் கண்டிக்கல. ஆனால் கைது செய்து அதன் பிறகு அவருடைய வீட்டில் ரெய்டு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய நகைகள் புடவைகளை எல்லாம் வீடியோவாக எடுத்து சன் டிவியில் ஒளிபரப்பிய செயலை சோ அவர்கள் கண்டித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவின் முதல் செயலை கண்டித்தவர் சோ. அதன் பிறகு 96 செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகுவதற்கு முதல் நாள் சோ அவர்களுடைய மகள் திருமணம். அவர் ஆட்சியில் இல்லை, கலைஞர் ஆட்சியில் இருந்தார். அந்த திருமணத்திலே திரு LK அத்வானி, திரு சந்திரசேகர், கலைஞர், செல்வி ஜெயலலிதா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அவர் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிட்டு அடுத்த நாள் அரெஸ்ட் ஆகிட்டார். திரு சோ அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பின்னாளில் அந்த 2001 ஆட்சியிலும் 2011 ஆட்சியிலும் அவருக்கு நல்ல பெயர் வந்ததை திரு சோ அவர்கள் ரசித்தார், விரும்பினார். அதை அவரிடமே தெரிவித்திருக்கிறார். உதாரணமாக சந்தன கடத்தல் வீரப்பன் விஷயத்தில் அவர் எடுத்த ஸ்டாண்டு, விடுதலை புலிகளை எதிர்ப்பதில் அவர் எடுத்த ஸ்டாண்டு, வீராணம் குடிநீர் திட்டம்,
அம்மா உணவகம், இப்படி சில விஷயங்களை சோ அவர்கள் வரவேற்று செல்வி ஜெயலலிதாவிடம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் இடையிலே வெளியேற்றப்பட நேர்ந்தபோது திரு சோ அவர்களுடைய ஆலோசனையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் நெருக்கடியான சில உதவிகள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். ஆனால் அந்த வெளியேற்றத்திற்கும் திரு சோ அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஒரு தவறான தகவல் அன்றைக்கு பரப்பப்பட்டது சிலரால். அதில் எந்த உண்மையும் கிடையாது. செல்வி அவர்கள் தான் ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர் ஜெயலலிதா மேடம். அதுதான், அது சில நேரங்களில் அந்த கருத்துக்களை அவர் முக்கியமான முடிவுகளை வந்து சோ அவர்கள் இல்லை சில நேரங்களில் ஆலோசனை செய்வார். ஆனால் அட்வைசர் என்று கூறப்படுகிற அந்த அடைமொழியை சோ விரும்பியதில்லை. தான் ஒரு அட்வைசர் என்று யாருக்குமே அதை சொன்னதில்லை. தன்னிடம் கருத்து கேட்பவர்களிடம் தன் மனதில் பட்ட கருத்துக்களை கூறுவார். அவர் திரு மூப்பனாருக்கு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார், கலைஞருக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார், கலைஞரை கடுமையாகவும் விமர்சித்திருக்கிறார், செல்வி ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமான நண்பராக சகோதரராக இருந்திருக்கிறார், விமர்சித்திருக்கிறார். ஆகவே சோ அவர்கள் தயக்கமின்றி பேசக்கூடியவர். அதே நேரத்தில் அவரை நம்பி தனிப்பட்ட விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம், அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் என்கிற ஒரு விசேஷமான குணத்தை பெற்றிருந்தவர் சோ. அவரிடம் நான் கற்றுக்கொண்ட பாடமும் அதுதான். ஆகவே திரு சோ அவர்களுடைய இறுதி காலத்தில் அவருடைய உடல்நிலை அடிக்கடி நலிவடைந்த போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை அவரை மருத்துவமனை அறையிலேயே வந்து சந்தித்தார். அறையில் வந்து சந்தித்தார், 4வது மாடியில். அப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல் நலிவுற்று வந்த நேரம். அதை முதலில் சோ அவர்கள் உணர்ந்து, முன்ன மாதிரி இல்லை, நீ உன்னிடம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, தளர்ச்சியாக இருக்க, அதனால் ஒய் டோன்ட் யூ கோ டு யூஎஸ் ஆர் சிங்கப்பூர் ஃபார் ஹெல்த் செக்கப் என்று முதலில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அதை வலியுறுத்தினார். நேரில் வலியுறுத்தும் போது பக்கத்தில் நான் இருந்தேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்கில்லாத டாக்டர்களா என்று கூறினார். நான் இந்த கருத்தில் வேறொரு விஷயமும் பொதிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் சிகிச்சையில் இருந்து மறைந்து போனார். சில நண்பர்கள் ஏன் கேட்கிறார்கள், அதிமுககாரர்கள் சரி, திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிரானவர்களும் சரி, அல்லது பொதுவெளியிலும் சரி, ஏன் அந்த அம்மாவை அமெரிக்காவுக்கு இவங்கெல்லாம் கூட்டு போலன்னு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரும்பவில்லையோ என்று நான் கருதுவதற்கு சோ அவர்களுடன் நடந்த உரையாடல் ஒரு சாட்சி. சோ அவர்களிடம் சோ அவர்கள் சொல்கிறார், நீ பார்த்தா வீக்காக இருக்க, ஒய் டோன்ட் யூ கோ டு ஃபாரின் ஃபார் கம்ப்ளீட் செக்கப், முழு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம் என்னப்போ அவர் வேண்டாம் என்று சொன்னார். இங்கே இல்லாத டாக்டர்களா, இதே வார்த்தையை சொன்னார். இங்கே இல்லாத எக்ஸ்பர்ட்ஸா என்று கேட்டார். இது ஒரு இது. அப்புறம் ஐசியூவில் வந்து பார்த்தார். ஐசியூவில் பார்க்கும்போது ஒரு பெரிய நிகழ்ச்சியான சம்பவம், அதை கூறி நான் இதை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். திரு சோ அவர்கள் மிகவும் அடிக்கடி அந்த ஆஸ்மா பிரச்சனையினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ட்ரெக்கியோஸ்டமி என்று சொல்லப்படக்கூடிய உணவு குழாய் அந்த ஒரு குழாய் பொருத்தி தான் பேச முடியும். கலைஞர் அவர்களுக்கு அதே நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அவரால் பேச முயற்சித்தும் இயலவில்லை. திரு சோ அவர்களால் பேச முடிந்தது. அந்த கருவியை பொருத்தி கொண்டு தான் கடைசியாக துக்ளக் ஆண்டு விழாவில் பங்கேற்றார். அந்த ஆண்டு விழா கூட்டம் முடிந்து மறுபடியும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனார். அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்கவில்லை. என்னிடம் சொல்லி அனுப்பினார், இந்த நிலைமையில் கூட்டம் தேவையா, இந்த முறை ஆண்டு விழாவை ரத்து செய்யுங்கள் என்று. ஆனால் சோ அவர்கள் ஆண்டு விழா நடத்துவதில் உறுதியாக இருந்தார். கடைசியாக அவரை ஐசியூவில் வந்து பார்த்தபோது திரு சோ அவர்கள் மிகவும் அவஸ்தைப்படுகிறேன், போய்விடலாம் போல் இருக்கிறது என்று சொன்னவுடன், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னை வழி அனுப்பிவிட்டுத்தான் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்ல வேணான்னு ஜெயலலிதா கையை பிடித்து அவரும் சொன்னார். ஆனால் இந்த சம்பவம் எனக்கு சோ அவர்களுடைய மனைவி அவர்கள் திருமதி சௌந்தரா அவர்கள் என்னிடத்தில் தெரிவித்தார். அது ஒரு நெகிழ்ச்சியான சந்திப்பு. அப்படி என்ன 2 பேரும் நினைத்தார்களோ, எப்படி அவர்களுக்குள்ள இருந்த பந்தம். திரு சோ அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி மரணமுற்றார், மறைவெய்தினார். திரு சோ அவர்கள் டிசம்பர் 7ஆம் தேதி அவர் மறைவெய்தினார். உங்களுடைய கருத்து போயிருக்கு. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.